குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரிவினையை மட்டுமே பேசுறாங்க. ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரியார பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பெரியார் என்ன சொன்னாரு? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவரை கொண்டாடுறவங்கிட்ட இருந்து நம்ம தேசபக்தியோ நம்ம தேச தலைவர்களையோ மதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய அதாவது இந்தியாவுல உள்ள இந்திய தேசத்துக்காண்டி போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை ஒரு பெரிய பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ இருந்து வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்த கருணாநிதி அவர்கள் வந்து விருது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி படமே இருக்கேங்க சார். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள்ல வந்து ஜோதிச்சு வந்து கப்ப கொண்டு வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அது உண்மையான செய்தியே இல்லை. அது கூட வந்து நாளைக்கு ஒரு செய்தித்தாள்லயும் நம்மளோட தேர்வுகள்லயும் கொண்டு வர அளவுக்கு அடிப்படை அறிவின்மை தான் இன்று தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு அப்படிங்கறது அந்த ஒரு செய்தி இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்றேன். மதத்தின் அடிப்படையில இவங்க வந்து கொஸ்டின் கேட்கறது இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா வந்து ஒரு காலத்துல வந்து தமிழால் ஆன்மீகமும் ஆன்மீகத்தால் தமிழும் வளர்ந்த ஒரு மண்ணு. நம்ம நாட்டுல வந்து ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, பல பேர் பல எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அது வந்து அளவுக்கு அறியமா நம்மளோட ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். அவர் வந்து ஒரு IPS அதிகாரியா இருந்தாரு. மேலும் மிகப்பெரிய நக்சலைட் குரூப் எல்லாம் ஒழிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து செஞ்சவர். அவர்கிட்ட இருந்து நம்ம தேசபக்தியை எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க என்ன சொன்னாங்க? அடைந்தால் திராவிட நாடு இடையேன் சுடுகாடு அப்படின்னு சொன்ன கூட்டத்திட்ட இருந்து நம்ம தேசபக்தியை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு கூட்டணியா, அதாவது ஒன்னா இந்த நாட்டு மக்கள் ஒன்னா இருக்கிறது என்னைக்குமே பிடிக்காது. எப்படி வெள்ளைக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த நாடு ஒற்றுமையா இருப்பது பிடிக்கலையோ, அதே போல ஒற்றுமையை யாரு பேசினாலும் இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காது. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்துலதான் குரூப் 1 தேர்வு வந்து தமிழகத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. குரூப் 1 தேர்வு அப்படிங்கிறது வருஷம் எப்பயும் நடக்கக்கூடியது. ஆனா நடந்தாலும் குரூப் தேர்வு அப்படிங்கிறது பொதுவா எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலேயே இருக்கு. அது கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து சர்ச்சைக்குரிய வகையிலேயே இருக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி வந்து கேட்டுருக்காங்க. ஏன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து ஒரு குற்றவாளியா, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து குற்றவாளியா அவங்க வந்து கட்டமைச்சிருப்பாங்க. இந்தியாவுக்காக போராடினால ஆங்கிலேயர்கள் வந்து அவர் வந்து குற்றவாளியாக கட்டமைச்சிருப்பாங்க. அது வந்து குரூப் 1 தேர்வுல கேள்வி கேட்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சை உருவாகிருக்கு. இது வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்திலாம் மிக தெளிவா பேசுறதுக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துடைய தென் தமிழகத்தின் மாநில இணைச் செயலாளர் சூர்யா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? உங்களுடைய மாணவர்களுடைய சேவை, மாணவர் மத்தியோட நீங்க சேவைகள் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவல். தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து குரூப் 1 தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த தேர்வுல வந்து வாஞ்சிநாதன் வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கியிருக்கு சார். இதை பத்தி உங்களுடைய அமைப்பினுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வை என்ன? வாஞ்சிநாதன் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரு முக்கியமான ஒரு தேச தலைவர். அது நம்ம வந்து தேச தலைவர்களை என்னைக்குமே விட்டு கொடுக்கறது நம்மளோட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு விஷயமே இல்லை. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா இவங்களெல்லாம் வந்து சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சு அதை வந்து முன்னெடுத்து போகும்போது அதற்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படின்ட்டு சிறையில வந்து அடைச்சாங்க. அந்த அடைக்க நேரத்துல அவங்களுக்கு எதிராக பண்ண அந்த திருநெல்வேலி கலெக்டரா இருந்த ஆஷ் அப்படிங்கிறவரை வந்து சுட்டு கொன்னாரு. சுட்டு கொன்னது மட்டும் இல்லாம தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதாவது தன்னோட அமைப்போட ரகசியங்கள் எதுவும் வெளியே போயிடக்கூடாது, வேற யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னெடுப்பு எடுத்திருந்தாரு. இந்த ஒரு முன்னெடுப்பு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய திட்டமே தீட்டும் போது தன்னோட பெயரை அனைத்து சீட்டுகளிலும் எழுதி அந்த தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு பணியை, நாட்டுக்கு எதிரான ஆங்கிலேயர்களை கொல்ற பணியை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி போற்றக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயலை செஞ்சவரு நம்மளோட வாஞ்சிநாதன். ஆஷ்தூரை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆஷ்தூரைக்கு மணி மண்டபம் கட்டுற விஷயங்களா இருக்கட்டு,
அதுக்கப்புறம் ஆக்கூரை ஒரு தியாகி போல ஒரு சித்தரிச்சிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ஆனா குறிப்பா பார்த்தோம்னா ஆக்கூரை எதுக்காக இங்க வந்தாரு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி நம்ம நாட்டுல இருந்து வரிகளை கலெக்ட் பண்ணி அவங்க அந்நிய நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் நம்ம நாட்டுல அடிமைப்படுத்துறதுக்காண்டிதான் அவர் வந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அவர் எதனால வாஞ்சிநாதன் சுட்டு கொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க கொன்னது ஒன்னும் வாஞ்சிநாதனுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல் பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டோட சுதந்திர போராட்ட வீரராக இருந்த வ.உ. சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாயும் சுதேசி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து போனாங்க. அந்த முன்னெடுப்பை தடுக்கணும் அப்படின்ட்டு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சுதேசி அப்படிங்கிற இயக்கம் எங்க ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட திருநெல்வேலியில தான் முதல்ல ஆரம்பிச்சு. அத்தகைய திருநெல்வேலி தமிழகத்துல இருக்கு. அந்த ஒரு நிகழ்வு இன்னைக்கு இந்தியா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பாரத தேசம் வல்லரசாகணும், உலக குருவாகணும், அதற்கு முதலில் சுதேசி என்ற ஒரு முதல் படிநிலையை எடுக்கணும், சுயசார்பு பாரதம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதற்கு விதை போட்டது நம்மளது தமிழகத்தை சார்ந்தவர்கள். இத நம்ம தமிழக அரசு நம்ம இந்திய அளவுல கொண்டு போகணும், உலக அளவுல கொண்டு போகணும். இன்னைக்கு இந்தியா வளரணும் அப்படின்னா அதற்கான தொலைநோக்கு சிந்தனை செயல்பட்டது தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு. அப்படி செயல்பட்டவர் வி.ஓ.சி. அப்படிப்பட்ட வி.ஓ.சி சிறையில் அடைப்பதற்கும் அவர் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் அடைக்கணும்னு தண்டனை எல்லாம் பெற்று கொடுத்தவர் தான் இந்த ஆஷ்துரை. இந்த ஆஷ அந்த ஒரு காரணத்தினாலதான் வாஞ்சிநாதன் சுட்டு கொன்னாரு. இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா ஆஷ நம்ம மிகப்பெரிய கொலை குற்றவாளியாகவும் நம்ம நாட்டு மக்களையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட அஜெண்டாவோட வந்த ஒரு பர்சன் தான் ஆஷ்துரை. ஆகையால வாஞ்சிநாதனோட செயல் மிகவும் வரவேற்கத்தக்கது. அப்படியே ஒருவேளை ஆஷ்துரையை கொல்லவில்லை என்றால் திருநெல்வேலியில் பல சுதந்திர போராட்ட வீரர்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், பல பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்று இருக்க செயலை காட்டிலும் மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டிருக்கும். ஆயுதம் ஏந்தி, அதாவது சுதந்திர போராட்டத்துல 2 விதம் சொல்லுவாங்க. ஒண்ணு ஆயுதம் ஏந்தி போராடினார்கள், இன்னொன்னு அகிம்சை வழியில் போராடினார்கள். ஆயுதம் ஏந்திய போராட்ட வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தார் யார் என்று பார்த்தோம் என்றால் வாஞ்சிநாதன். அவர்களுக்கு தடையாக இருந்தவர் தான் இந்த வெள்ளக்கார கலெக்டர் ஆஷ். குறிப்பா இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நாட்டுக்காண்டி யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களெல்லாம் ஒரு ஜாதிய கூண்டுக்குள்ள அடைச்சி இன்னைக்கு பாக்குற ஒரு சூழல் தமிழகத்துல காணப்படுவது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம். இது வாஞ்சிநாதனுக்கு மட்டும் கிடைத்த விஷயம் இல்ல. அது தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள்னு சொன்ன முத்துராமலிங்க தேவரா இருக்கலாம், ஐயா கக்கனா இருக்கலாம், ஐயா கர்மவீர காமராஜரா இருக்கலாம், சுந்தரலிங்கனாரா இருக்கலாம், ஒண்டி வீரனா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பட்டப்பட்ட நாட்டுக்காண்டி போராடிய அனைத்து தலைவர்களும் இன்று ஜாதிய தலைவர்கள் போல சித்தரித்து மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தி, ஆனா இப்படி போராடின ஒரு தலைவர் கூட தன்னோட சுய ஜாதிக்காண்டி எந்த ஒரு இடத்துலயும் பேசல. இதே போல நிலைமைதான் யாருக்கு ஏற்பட்டதுன்னா வாஞ்சிநாதனுக்கு இந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால ஏற்றாருன்னு சொல்றாங்க. இதே போல ஒவ்வொரு தேச தலைவருக்கும் ஒவ்வொரு இடத்துல போராடும் போது இந்த ஒரு ஜாதிய பேர் கொடுக்கிறது அப்படிங்கிறது தமிழகத்துல இங்க ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிக்காரர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி. இந்த நேரத்தில் மாணவர்களாகிய நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் வித்யார்த்தி பரிஷத் செஞ்சுட்டு இருக்கு பணிகள். இந்த பணிகளை மிக விரைவில் உடை தெரிவோம். அனைவரும் தேசத்திற்காக தான் பணியாற்றினார்களோ தவிர யாரும் சொந்த ஜாதிக்காக பணியாற்றவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல கூறுகிறேன். இதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வாஞ்சிநாதனை பத்தி பேசணும். அதே நேரத்துல பாரதியாருக்கு, அதாவது பாரதிதாசனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பாரதியாருக்கு கொடுக்கல, தமிழக அரசு பெரிய அளவுல கொடுக்கல. அதாவது திராவிட அரசு, அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, எந்த ஒரு அரசுமே பாரதியாருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் ஒண்ணு போயிட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க சார்? பாரதியார் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசி, பெண் விடுதலை சிந்தனையாளன், ஒரு தேசிய கவி இப்படின்லாம் பெயர் பெற்றவர். இந்த பாரதியோட வாழ்க்கையை படிச்சாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் வரும். அத்தகைய பாரதி தமிழ் மொழியும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல, அவர் எந்த இடத்துலயும் பாரத தேசத்தையும் விட்டு கொடுக்கல. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்ட ஒருத்தர். இவங்களுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ற ஆட்சியாளர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையோட யார் செயல்பட்டாலும் பிடிக்காது. இன்னொன்னு, இந்த நாட்டுல இருந்து பிரிவினையை பேசுற மாதிரி யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களதான் பிடிக்கும். இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லணும், பாரதிதாசன் இருக்கிறாரு. இந்த பாரதிதாசன் யார தன்னோட குருவா ஏற்றுக்கிட்டாரு? பாரதியார தானே ஏற்றுக்கிட்டாரு. யாமறிந்த மொழிகளே தமிழை போல எங்கும் காணும் என்று சொன்னாரு பாரதி. இப்படிப்பட்ட நம்ம எல்லாரையும் போற்றணும், சகோதரத்துவமாக இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன பாரதியார். அதனாலதான் பாரதியாரை ஏத்துக்கல. அவரோட சிஷியனா இருந்த பாரதிதாசனை ஏத்துக்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு கூட்டணியா, அதாவது ஒன்னா இந்த நாட்டு மக்கள் ஒன்னா இருக்கிறது என்னைக்குமே பிடிக்காது. எப்படி வெள்ளைக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த நாடு ஒற்றுமையா இருப்பது பிடிக்கலையோ,
அதே போல ஒற்றுமையை யாரு பேசினாலும் இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு பிடிக்காது. அந்த விதமாதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரதியாரை ஒதுக்குறதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த திராவிட கட்சிகள் செயல்பட்டு வருகிறது. ஓகேங்க சார். இந்த மாதிரி போக்கும்போது தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு குற்றவாளியா கட்டமைக்கிறதுங்கிறது எந்த மாதிரியான போக்கு வந்து காட்டுற மாதிரி இருக்குது? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரிவினையை மட்டுமே பேசுறாங்க. ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பெரியார பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பெரியார் என்ன சொன்னாரு? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போனா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவரை கொண்டாடுறவங்க கிட்ட இருந்து நம்ம தேசபக்தியோ நம்ம தேச தலைவர்களையோ மதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல. ஏன் அப்படின்னா வெள்ளைக்காரன் இல்லாட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்கள அவங்க வந்து போற்றக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ இல்ல அமைப்பு வந்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இன்னமும் ஆங்கிலேய முகம் அப்படிங்கிறது குறிப்பா தமிழகத்துல நிறைய இருக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நினைக்கிறீங்களா அப்போ? கண்டிப்பா இந்த ஆங்கிலேய மோகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயமா இல்ல. அது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. அவங்க தன் நாட்டை விட்டு போனாலுமே அவங்களோட சித்தாந்தங்களையும் அவங்களையும் போற்றக்கூடிய விதமா தான் இங்க இருக்கிற தமிழகத்துல இருக்கிற பல ஆட்சியாளர்கள் இன்றும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தாலே போதும். அதாவது இந்தியாவுல உள்ள இந்திய தேசத்துக்காண்டி போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை ஒரு பெரிய பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ இருந்து வந்து நம்ம நாட்டை கொள்ளையடிக்க வந்த பல்வேறு அதாவது முகலாயர்களா இருக்கலாம், பிரிட்டிஷா இருக்கலாம், அவங்கதான் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனாங்க. இப்படி விஷயங்கள்லாம் அவங்க வந்து திணிக்கிறதுல அவங்களோட கருத்து இருக்கோ தவிர நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகத்தையும் சொத்தையும் பணத்தையும் நேரத்தையும் தியாகம் செய்த எந்த ஒரு தலைவரையும் இவங்க வந்து போச்சுறதுக்கு முன் வரல. இன்னும் ஆங்கிலேயர்களோட அடிமை மனநிலையில தான் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் சிலர் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகே சார். இப்ப நீங்க சொன்னீங்க பேசும்போது பெரியார வந்து கொண்டாடிய கூட்டம் வந்து ஆட்சியாளர்களா இருக்காங்க அப்படின்னு. அதே நேரத்துல பெரியார் பத்தியுமே ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. தென்னிந்திய சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற விருதையுமே வாங்கியிருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்போ? நீங்க அந்த செய்தியை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல. அதை பத்தி ஆராயும் பொழுது நிறைய கொஸ்டின் எல்லாம் வரும்போது அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா யுனெஸ்கோன்னு ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு சிறிய அமைப்பு ஒண்ணு இருக்கு. அந்த அமைப்பு அவருக்கு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னால நடந்தப்பட்ட டிஎன்பிசி தேர்வுகள்ல இந்த கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்துச்சு. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு சின்னதா ஒரு அமைப்பு வந்து இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெருவோ பல அமைப்புகள் இருக்குது. நல்ல பணிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லைன்னு குறையே சொல்ல முடியாது. ஆனா ஒரு டிஎன்பிசில கேட்கிற அளவுக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டினா? அதாவது ஏதோ ஒரு அமைப்பு கொடுத்தது, அதுவும் யுனெஸ்கோ அந்த அப்படிங்கிறது மாதிரி ஒரு லிஸ்ட் மிகப்பெரிய அமைப்பு. கொடுத்திருக்கிறதாவே அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து விருது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு படமே இருக்கேங்க சார். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள்ல வந்து ஜோதிச்சு வந்து கப்ப கொண்டு வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அது உண்மையான செய்தியே இல்ல. அது கூட வந்து நாளைக்கு ஒரு செய்தித்தாள்லயும் நம்மளோட தேர்வுகள்லயும் கொண்டு வர அளவுக்கு அடிப்படை அறிவின்மை தான் இன்று தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்திட்ட இருக்கு அப்படிங்கறது அந்த ஒரு செய்தி இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்றேன். இன்னைக்கு அவரோட மகன் ஸ்டாலின் பண்ண செய்தி அன்னைக்கு ஏன் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவங்க பண்ணிருக்க கூடாது? சரி ஓகேங்க சார். அப்போ வந்து இதே நேரத்துல வந்து இப்போ வந்து தேசத்துக்கும் தேச தலைவர்களுக்கு எதிராக இதே மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வருதுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம் இந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இயேசுநாதர் பத்தி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இயேசுனுடைய வருகையை வந்து யார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க யார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்போ? மதத்தின் அடிப்படையில இவங்க வந்து கொஸ்டின் கேட்கறது இப்படி விஷயங்கள்லாம் இருக்கட்டு. ஆனா வந்து ஒரு காலத்துல வந்து தமிழால் ஆன்மீகமும் ஆன்மீகத்தால் தமிழும் வளர்ந்த ஒரு மண்ணு. நம்ம நாட்டுல வந்து ஆழ்வார்கள் இருக்கிறாங்க, பல பேர் பல எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அது வந்து அளவுக்கரியமா நம்மளோட ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். கம்பர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான்மணிக்கடிகை, திருக்கடுகம், இப்படி வந்து அளவுக்கரிய பொக்கிஷங்கள் நம்ம நாட்டுல இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புகுத்தணுமா, ஒரு பிரிவினைய புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரிவினை சக்திகள் வந்து நம்ம நாட்டுல செயல்பட்ட சக்தியை முன்னிறுத்ததை காட்டிலும் நம்ம நாட்டுல ஏற்கனவே பாரம்பரிய புகழ் கொண்ட பல விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை முக்கியத்துவம் கொடுத்தா சிறப்பா இருந்திருக்கும். ஆனா தவறான வழியில மாணவர்களை கொண்டு செல்லாம சரியான வழியில நம்ம நாட்டோட பாரம்பரியத்தை பின்பற்றுற விதமா இருந்தா நல்லா இருக்கும். ஆளும் தரப்பு இப்படி இருந்தாலுமே நேர் எதிரா வந்து ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து கிட்டத்தட்ட அது ஒரு வெற்றியுமே பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா
தமிழகத்துல இருந்து சுதந்திர போராட்டோடைய தியாகிகளுடைய 100 பேரை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தாரு. மிகப்பெரிய அளவுல அது வெற்றி பெற்று இப்ப கடைசியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மருது சகோதரர்கள் பற்றி ஒரு விழா ஒண்ணு எடுத்திருந்தாங்க. இதுல வந்து தமிழக மாணவர்களுக்கு வந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய உண்மையான வரலாறு போய் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதை பத்தி இப்ப ஆளுநருடைய கருத்தும் இப்ப உங்களுடைய கருத்தும் ஒண்ணா இருக்க மாதிரி இல்லையா சார் இது? கண்டிப்பா இப்போ நாங்க வந்து நம்ம அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பணி செஞ்சுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா மாணவர்கள் மத்தியில தான். அந்த மாணவர்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தின் வேந்தரா இருக்கக்கூடியவர் வந்து நம்மளோட தமிழக ஆளுநர். தமிழக ஆளுநரை பத்தி நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். அவர் வந்து தமிழகத்தோட ஆளுநர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால அவர் என்ன இருந்தாருன்னு பார்க்கணும். அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு. மேலும் மிகப்பெரிய நக்சலைட் குரூப் எல்லாம் ஒழிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை வந்து செஞ்சவர். அவர்கிட்ட இருந்து நம்ம தேசபக்தியை எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க என்ன சொன்னாங்க? அடைந்தால் திராவிட நாடு இடையேன் சுடுகாடு அப்படின்னு சொன்ன கூட்டத்திட்ட இருந்து நம்ம தேசபக்தியை எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம வந்து மாணவர்கள் மத்தியில தேசிய சிந்தனையில கொண்டு போகணும், அவங்களை வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்களோட திறமையினால அவங்க வளர்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுல தான் வித்யார்த்தி பரிஷத் வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த விதமா ஆளுநர் சொன்னது சரியான விஷயம். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நம்மளோட முன்னோர்கள் எக்கச்சக்க பேரு நாட்டுக்காண்டி தன்னோட உயிரையும் தியாகத்தையும் பண்ணியிருக்காங்க. அவங்கள போற்றக்கூடிய விஷயத்த வந்து என்னைக்குமே வந்து தேசத்தின் பக்கத்தில் யாரு நின்னாலும் அந்த பக்கத்துல அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வந்து நிற்கும். அந்த விதமா தான் ஆளுநரோட நிறைய செயல்பாடுகளும் வித்யார்த்தி பரிஷத் வந்து ஆதரிக்குது. அரசு மாணவரை பத்தி எந்த மாதிரியான கூர்நோக்கு சிந்தனையை கொண்டு போகணும், தொலைநோக்கு பார்வையை கொண்டு போகணும், அந்த மாதிரி தெளிவாகவும் மெதுவாகவும் எங்களுடைய நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி.